Welcome to my channel Krish Kitchen. This video is sponsored by BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMote application app Play Store and App Storeல வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லோரும் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இது வந்து சொல்கிறேன்னா, வீட்டுக்கு தேவையான நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய காய்கறிகள், ஹோம் அப்ளையன்ஸ் என்ன வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பைமோட் ஆப்பில் வந்து விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறுங்க. இந்த பைமோட் ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல தரமான பொருளாகவும் வாங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணி கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு சுண்டல் ஒரு 200 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். ஊற வச்சுருக்கேன். குக்கரில் ஊற வச்ச கடலையை போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 4-5 விசில் வர மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கணும். கடலை வேகறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் வந்து என்னோடய குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சுண்டல் வந்து எப்படி வெந்திருக்குன்ட்டுன்னு நம்ம அமுத்தி பார்த்தா அமுத்துனா அப்படியே மாவு மாதிரி பொடியணும். அந்த அளவுக்கு நம்ம பதத்துக்கு எடுத்துப்போம். வானிலையில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வதக்கறக்காக. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு ப்ரௌன் கலர் பொன்னிறமாக வரும்போது நம்ம தக்காளி சேர்த்திப்போம். நான் 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மசாலாக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்திப்போம். அப்போ தான் வந்து உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் நீர் விடும். தக்காளி வெங்காயத்துலேயும் நீர் விடும்போது வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கேன் நறுமணத்துக்காகவும் ஒரு சுவைக்காகவும் நான் சீரகம் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது நம்ம சேர்த்திக்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டில் என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அந்த தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் குழம்பு மிளகாய் தூள். மல்லித்தூளுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா வதங்கி நல்லா அந்த பவுடரெல்லாம் பிடிச்சி நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதை நான் சூடார வைக்க தனியாக எடுத்து வைப்போம். அடுத்து தேங்காய் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் அந்த கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காயை நான் வந்து 4 கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து கத்திரிக்காய்க்குள்ளே பிடிச்சி நல்லா அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாகவும் நல்லா குழம்பு சுவையாகவும் இருக்கும். நான் இப்படி கீரல் போட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் வானிலையில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும். நான் கடலெண்ணெய் தான் நான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும்.
கத்திரிக்காய் வந்து வதங்கும்போது அந்த தோல்லாம் சுருங்கி அ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கத்திரிக்காய் வேகறக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கீரல் போட்டதுனால, அதை வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துறணும். கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. பாருங்க கத்திரிக்காய் தோல் சுருங்கி எப்படி வதங்கியிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆகி நம்மளால அது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த சூடாற வச்ச அந்த பேஸ்ட்டு, அது கூட வந்து கொஞ்சம் இந்த சூடாறுன சுண்டல், அந்த சுண்டக்கல்லையும் போட்டு நல்லா அரைச்சு பேஸ்ட் மாரி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த கத்திரிக்காய் வதங்கின கத்திரிக்காய் கூட பேஸ்ட்டு சேர்த்தி, நாம வந்து இத கொதிக்க வைக்க போறோம். நல்லா கிளறி விட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊத்தி கொதிக்க வைக்கணும். அப்பதான் வந்து அந்த மசாலா பச்சை வாசம்லாம் போயி அந்த கத்திரிக்காயில பிடிச்சு நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு வந்து குழம்புல பிடிக்கும். இந்த தண்ணி ஊத்தும்போது, நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சுண்டலோட தண்ணி, அதையும் வந்து இந்த குழம்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் வந்து நான் இந்த குழம்போட நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாரி நீங்களும் இதே மாரி டேஸ்ட் பண்ணுங்க. இதே மாரி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க. அது நல்லா நல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். இந்த குழம்பு வந்து பொதுவா இட்லி, தோசை, சாப்பாடு, சாதம் இந்த மாரி வந்து வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இது வந்து புளி குழம்புங்கிறனால நான் வந்து லாஸ்ட்ல இல்ல கொதிச்ச பின்னாடி புளி கரைச்சு ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அது கரைச்சு ஊத்தியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. திக்னஸ் ஆன பின்னாடி நம்ம வந்து நிறுத்திக்கலாம். குழம்பு இப்போ தயாராகிருச்சு. இப்போ உங்கனால வந்து பார்க்க முடியுது பாருங்க. இதே போல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்பதான் வந்து அந்த சுண்டலும், கத்திரிக்காவோட ஃப்ளேவரும் வந்து அந்த குழம்புல பிடிக்கும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ தனியா ஒரு வேற பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன் இப்போ. இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Thank you.